அதிமுக தொடர்ந்து உங்களுக்கு போட்டியில் இருந்தாலும் புதிதாக வரக்கூடியவர்கள் குறிப்பாக ஆதவ வருஷம் பொருள் இந்த தொகுதியில் போட்டியில் ஒரு தகவல் வருகிறது. எப்படி சவாலாக நீங்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? எங்களை பொறுத்தளவில் சவாலாக நாங்கள் யாரையுமே நினைப்பதில்லை. எங்கள் இயக்கத்துடைய கொள்கைகள், கோட்பாடுகள், லட்சியங்கள் எங்கள் இயக்கத்தின் சார்பிலே, திராவிட மாடல் ஆட்சியின் சார்பிலே செய்யப்பட்டிருக்கின்ற சாதனைகள், ஆங்காங்கு இருக்கின்ற மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள் மக்களிடையே ஏற்படுத்தியிருக்கின்ற நல்ல தொடர்புகள், மக்கள் பணிகள், இவைகளைத்தான் மையப்படுத்தி நாங்கள் தேர்தல் களத்திலே இருக்கின்றன தவிர பேய் பிசாசு பூச்சாண்டிகளுக்கு எல்லாம் பயப்படுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. எப்போதும் இல்லாத வகையில் தொடர்ந்து ஒரு போட்டியாளர்கள் மூன்றாவது அமைப்போட வருவாங்க, ஒரு கூட்டணி அமைச்சுட்டு வருவாங்க, ஒரு புதிதாக வருவாங்க. எப்போதும் இல்லாத வகையில் இது ஒரு பெரிய பின்பற்ற கட்டமைப்போட வர்றாங்களே, அது எப்படி பார்க்குறீங்க? மக்கள் சக்தியோடு நாங்கள் வர்றோம், ஒவ்வொரு வீட்லையும் நாங்கள் எடுக்கிறோம், எங்களுடைய வாக்காளர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வரோம். இது எப்படி சாத்தியப்படும்? அது மக்கள் சக்தி யார் பின்னாடி இருக்கின்றது? 60 ஆண்டு கால உழைப்பிற்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் ஆற்றியிருக்கின்ற இந்த 5 ஆண்டு மக்கள் நல பணிகளுக்கு மக்கள் சக்தி யார் பின்னால் இருக்கின்றது என்பதை அந்த தேர்தல் நிரூபிக்கும். கூவி கூவி அழைத்தும் கூட ஒரு கூட்டணியும் கூட சேரவில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஒரு தீர்க்க தரிசனமானவர், தொலைநோக்கு பார்வை கொண்டவர்.